எங்க என்ன? இருங்க, லஞ்ச் பேக் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. என்ன? நீ எங்கம்மா போயிட்டு வர? பாப்பா கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு வரேன்ப்பா. உன்னை யார் இந்த வேலை பார்க்க சொன்னது? நான் தானே போய் விட்டுட்டு வருவேன். என்ன மாதிரி பெத்தவங்க வயசான காலத்துல வீட்டுல இருக்கிறதே இந்த மாதிரி வேலை செய்யறது தானப்பா. யாருமா அப்படின்னு சொன்னா? இல்ல நாங்க தான் உங்களை அப்படி பாக்குறோமா? எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் சும்மா தாண்டா சொன்னேன், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காம. என்ன சொன்னேன் இல்லைங்க, பாய். என்ன எல்லாம் புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு? இத்தனை நாள் நான் போனது இல்லையா? உள்ள போ. ஏமா? ஒன்னும் இல்லத்தா. அம்மாடி, குடிக்க கொஞ்சம் சுடுதண்ணி கொடுமா. சரிங்க அத்தை. சொல்லுமா. என்னம்மா போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? என் மேல என்னன்னு கோவமா? உன் மேல கோவப்படுறதுக்கு என்னம்மா இருக்கு? என்ன விஷயம் சொல்லுமா. அவரு பிசினஸ் ட்ரிப்பா ஒரு 3 நாள் வெளியே போறாருமா. எனக்கு வேற தனியா இருந்து பழக்கம் இல்ல, அதனாலதான் நம்ம வீட்டுக்கு வரலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? இதுல என்கிட்ட கேட்கறதுக்கு என்னம்மா இருக்கு? உன் அண்ணன் வீடு, நீ வந்து இரு தாராளமா. நீ பிறந்து வளர்ந்த வீடு தானே. ஆனா ஒண்ணு, நான் அங்க இருக்கிற மாதிரி சொகுசாதான் இருப்பேன். அங்க எனக்கு என்னென்ன வேணுங்கிறது எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி நான் கேட்கறதெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கணும், செய்யணும், பிடிக்கணும்ல. அந்த சொகுசை இங்க எதிர்பார்க்காத. இங்க எங்க சக்திக்கு என்ன முடியுதோ அதை தான் செய்வோம், அதை தான் சாப்பிடுவோம். இதெல்லாம் உனக்கு சம்மதம்னா வா. என்னம்மா இப்படி பேசுற? பின்ன என்னடி, உன் அண்ணனோட உன் புருஷன் கை நிறைய சம்பாதிக்கிறான். நீ நினைச்சது நினைக்காது எல்லாமே உனக்கு கொண்டாந்து கொடுப்பியா. நீ நல்லா சொகுசா இருக்கலாம். அதை நீங்க எதிர்பார்த்தேனா? இங்க எங்க சக்திக்கு என்ன முடியுதோ அதை தான் நாங்க செய்வோம், சரியா? அந்த சொகுசை எதிர்பார்த்துட்டுலாம் இருக்காது. இஷ்டம்டா வா, இல்லைன்னா அங்கே இரு. வை. ஏய், என்ன இன்னும் கிராண்டா கிளம்பி இருக்க? இங்கே வெளியே போறோமா என்ன? மா, யாராவது பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்களா என்ன? ஃபங்க்ஷன் எதுவும் போறோமா? இல்லப்பா, நீங்க 2 பேரும் எங்க வெளியில போறீங்க, அதனாலதான் அவ கிளம்பி இருக்காளோ நான் நினைச்சேன். என்ன? இல்லைங்க, சும்மா கட்டி பார்க்கணும்னு தோணுச்சு, அதான். நீங்க போங்க, நான் காஃபி கொண்டு வரேன். இந்தாங்க. உன் பர்த்டே நான் மறந்துட்டேன்னு நினைச்சேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம கல்யாணனாலே உன் பர்த்டேவை நான் மறக்க மாட்டேன். காலையிலே உனக்கு விஷ் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனால் வெறும் விஷ் பண்ணா நல்லா இருக்காது, ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காசு கேட்டிருந்தேன், கிடைக்கல. அதான் என்னால் முடிஞ்சது. எனக்கு நீங்க பூ வாங்கி கொடுத்ததே எனக்கு போதுங்க. திரும்பிப்பா. என்ன மல்லிப்பூ வாசம் மயக்குதோ?
மா ஏண்டா என்னாச்சுடா? பூஜா மணி பூஜா மணி தூக்குமா என்னாச்சு டாக்டர்? Mr. Vinod, your wife is suffering from liver cirrhosis. It's a starting stage. We can recover in a couple of weeks. Still, she needs some 24 hours observation. She needs some full bed rest. She can be recovered after surgery. The surgery amount is up to 4 to 5 lakhs. Please make arrangements to settle in a couple of weeks, or else you will be able to face the consequences. இந்த விஷயம் பூஜாவுக்கு தெரிய வேண்டாம். அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப பயப்படுவாங்க. Hope you understand the situation. Please avoid the consequences. இப்போ நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போகலாம். Hope you understand the situation. சீக்கிரம் சர்ஜரிக்கான அமௌண்ட் ரெடி பண்ணுங்கள். We'll move further for that. Take care. டே தம்பி, நீ எதுவும் பயப்படாத. இது சாதாரண தலைவலி மயக்கம் தான். அதுக்கு போய் இந்த டாக்டர் 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசி அதே இதேன்னு சொல்லி நம்மளை பயத்தை காட்டுறாரு. இதெல்லாம் காசு பிடுங்குற வேலை. எனக்கு என்னமோ பாப்பா நல்லபடியா பிறந்தா சமயபுரத்துக்கு மண்சோறு செஞ்சுறேன்னு வேண்டியிருந்தார். அது என்ன நிறைவேற்றல. அதனாலதான் ஆத்தா ஏதோ நம்மளுக்கு கண்ணில் காட்டுறான்னு நினைக்கிறேன். நான் வேணுமா நான் ஆத்தா கிட்ட போய் மண்சோறு தின்னு அந்த வேண்டுதல் நிறைவேற்றிறேன். பாரு, நான் திரும்ப வரேன் வர அவ குணமாயி நிப்பா. நீ தைரியமா இருடா. கூட இருந்து அவளை பாத்துக்க. சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். வா, பயப்படாத. உங்களுக்கு பாரமா இருக்கிறாங்க. ஏய், என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு வெறும் ஃபீவர் தான், 2 நாள் சரியாயிடும். ரொம்ப நடிக்காத. நீங்க நடிக்காதீங்க. நான் டாக்டர் பேசுறதை கேட்டேன். எனக்கு ஏதோ லிவர்ல ப்ராப்ளம் ஆமா. இருங்க, எனக்கு பயமா இருக்கு. என் கூடவே இருங்க. நீர்மா, திவ்யா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அவளுக்காக நம்ம எவ்வளவோ செஞ்சுருக்கோம். இப்போ உனக்கு ஒன்றும் அவள் செய்யாமலாம் போயிடுவா. நான் அவட்ட போய் ஏதாவது உதவி கேட்டு வரேன். சரி, பார்த்து போங்க. நான் வந்துடுறேன், நீ பார்த்துக்கோ. இன்னைக்காச்சும் லஞ்சே மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. டெய்லி சாப்பிடாம கொண்டு வரீங்க. இனிமே ஒழுங்கா நீங்க சாப்பிடல, நான் செஞ்சே தர மாட்டேன். ஒரு நிமிஷம், எங்க அண்ணன் வர மாதிரி இருக்கு. இவனுக்கு போறான், மூஞ்சி வர தொங்க போட்டிருக்கான். ஒரு நிமிஷம் இருங்க. வானா, என்ன சொல்லாமே இருந்திருக்க? இல்லம்மா, ஒரு வேலையா வந்துச்சு, அதான் பார்த்துட்டு போறேன். வந்து உட்கார்னா. வானா, குடி கொஞ்சம் தண்ணி தருவா. லெட்டா இந்தாண்ணா.
வாமா உட்காரு. இல்லைண்ணா பரவாயில்ல. சொல்லுண்ணா, என்ன விஷயம்? இல்லைம்மா, உன் அன்னைக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கு. லிவரில் ஏதோ பிரச்சனையா, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என் கையில் சுத்தமாக காசு இல்லை. நீ ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். நான் சீக்கிரம் கொடுத்துட்றேம்மா திருப்பி. நீ கேட்குற நேரம் என் நிலமை பாருண்ணா எப்படி இருக்குன்னு. நீ கல்யாணம் பண்ணி வைக்கும் போது என் கழுத்துல என் கையில எவ்வளோ நகையோட இருந்தேன். ஆனா இந்த 1 வருஷம் பாரு, என் காதுல ஒரு குண்டு மணி கூட இல்ல, கவரிங் தோடு போட்டிருக்கேன். மாப்பிள்ள உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லைம்மா, அவர் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறதா சொன்னார். அவர் ஏதோ புதுசா பிசினஸ் பண்றேன்னு ஸ்டார்ட் பண்ணாருன்னா, அவர்கிட்ட கையில இருக்க காசு பத்தலன்னு என்கிட்ட இருக்க நகையும் என் பீரோல இருக்க நகையும் என்கிட்ட சொல்லாமே எடுத்துட்டு போயிட்டாரு. எடுத்துட்டு எல்லா நகையும் வித்துட்டாரு. அந்த பிசினஸும் லாஸ்ல போயிருச்சு. அந்த பிசினஸை டிபெண்ட் பண்ணி தான் நாங்க இருந்தோம். இப்போ வெறும் கையா சும்மா இருக்கோம். அன்னைக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்ற. இந்த நேரத்துல என்னால ஹெல்ப் பண்ண முடியல. மனசே கஷ்டமா இருக்குண்ணா. போன முறை நான் உதவி கேட்டு வந்தப்ப என்ன சொன்னேன்? உன் நகையெல்லாம் அடகுல இருக்குங்க. இப்போ உன் புருஷன் எல்லாத்தையும் கொண்டு போய் வித்துட்டான்ற. நான் அடுத்த முறை வந்து கேட்கிறேன், அப்பவாது ஏதாவது ஒரு பொய்யை தெளிவா சொல்ல கத்துக்கமா. இப்படி பொய் சொல்லி என்கிட்ட மாட்டிக்காது. என்னன்னா பேசுற நீ? நான் உண்மையை தான் சொன்னேன். நிறுத்து உன் நாடகத்தை. நான் வரதை பார்த்தோன்னே பால் கல்ல இருந்து எழுந்து போய் உன் நகையெல்லாம் ஒழிச்சு வச்சது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? பெத்த தாய்க்கு அப்புறம் கூட பிறந்த ரத்தத்துக்காக என் உசுரை கொடுத்தா உனக்கு வேணுங்கிறத நான் பண்ணேன். நீயும் அப்படிதான் இப்ப நம்பி வந்தேன்ல. என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். உனக்கு கல்யாணம் முடிச்சதோட என் கடமை முடிச்சுன்னு நான் ஒதுங்கி இருக்கலாம். ஆனா கூட பிறந்தவன் நல்லா இருக்கணும். அவளுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா இந்த அண்ணன் முன்னாடி நின்னல. ஏன் தப்புதான். இன்னைக்கு உன் அண்ணி உசுருக்கு போராடிட்டு கிடக்குற. அவளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி பண்ணுன்னு கேட்டா என்னெல்லாம் சொல்ற நீ? பணக்கார வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனா குணமாறுன்னு சொல்லுவாங்க. ஆனா பெத்த பாசத்தை அடகு வைக்கிற அளவுக்கு உன் ரத்தம் இவ்வளவு கெட்டு போக நான் நினைச்சு கூட பாக்கலடி. மனசுக்குள்ள இவ்வளவு விஷத்தை வச்சுட்டு இருக்கல. உன் இந்த ஆடம்பர வாழ்க்கை நிலைக்காது. ஆனா நீ நல்லா இரு. உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சப்ப தீபாவளி, பொங்கல், பிறந்த நாள், ஏன் உன் புருஷன் பிறந்த நாள் முதல் கொண்டு நீ நகை கட்டி வந்தப்ப என்னால செய்ய முடியாது, நான் கையை விரிச்சேன். ஆனா ஏன் பொண்டாட்டி தான் பொண்ணுங்க போற இடத்துல பொண்ணுங்களுக்கு கேட்கறத செய்யணும், இல்லைன்னா அதையே காரணமா வச்சு சாவர வரைக்கும் நிம்மதியா வாழ விட மாட்டாங்கன்னு. இப்ப என்ன நகைதான பிரச்சனைன்னு அவ போட்டிருந்த நகை கழட்டி உன் புருஷனுக்கு போட சொல்லி கொடுத்தா. எத்தனையோ முறை உனக்கு செய்ய வேண்டிய செயல்முறைக்கெல்லாம் என்கிட்ட பணம் இல்லை, என்னால செய்ய முடியாதுன்னு கையை விரிச்சப்ப நம்ம செஞ்சுதான் ஆகணும், இது நம்ம கடமைன்னு அவ மாசத்தம்பளத்தை எடுத்து உனக்காக செலவு பண்ணான். இவ்வளோ ஏன் உன் கல்யாணத்தையும் நான் சிம்பிளா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தப்போ, இல்ல மாப்பிள்ளை இந்த மண்டபத்துலதான் வைக்கணும், இந்த மாதிரி சாப்பாடு தான் போடணும், இந்த மாதிரி அலங்காரம் பண்ணணும் நீ அழுதுகிட்டே வந்து கேட்டப்ப பண்றதுன்னு தெரியாம எங்களோட நகையும் நாங்க சேர்த்து வச்சிருந்த சேவிங்ஸ் எடுத்துதான் நீ கேட்ட அதே பங்களா மண்டபத்துல வச்சு டிஜே, போட்டோஸ், அது இதுன்னு லட்சமா செலவு பண்ணு. இந்த ஊரே உன் கல்யாணத்தை பத்தி வாயடிச்சு. அதுக்கெல்லாம் ஒரே காரணம் ஏன் பொண்டாட்டி. இன்னைக்கு அவளுக்கு உடம்பு இல்லைன்னு வந்து பணம் கேட்கிறேன். எல்லாம் தெரிஞ்சும் நீ இல்லைன்னு சொல்றல்ல. உன்னால எப்படி இப்படி சொல்ல முடியுது? நீ உண்மையிலே நம்ம அம்மாக்கு தான் பிறந்தியா, இல்ல நீ உண்மையில ஏன் தங்கச்சி தானா? இல்ல, உன்னை ஏதோ ஹாஸ்பிட்டல் இருந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க. என்னத்தான் ரத்தம் ஒன்னா இருந்தாலும் குணம் வேறையா இருக்குல்ல, அதனாலதான். நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு உன்கிட்ட கேட்கிறேன். கல்யாணம்னா என்ன?
2 குடும்பம் ஒண்ணு சேர்ந்து 2 மனசு ஒண்ணு சேர்ந்து அவன் உன் கழுத்து கட்டுற தாலி அந்த ஊரே பார்த்து அச்சடை போட்டு வரவங்களாம் வயிறார சாப்பிட்டு போறது தானே. அதுல எதுக்கு பாப்கார்னு, பஞ்சு மிட்டாய், சேலட், ஐஸ்கிரீம், இதுல பானிபூரி வேற? இது என்ன கல்யாணமா இல்ல ஃபுட் ஃபெஸ்டிவல்? வரவங்க எல்லாம் இதே சாப்பிட்டா இலையில வைக்கிறது எவன் சாப்பிடுவான்? அன்னைக்கு கல்யாணத்துல தேவையில்ல செலவெல்லாம் மிச்சம் பண்ணியிருந்தாலே அதுவே என் கையில ஒரு 5 லட்சம் நின்று இருக்கும். அந்த 5 லட்சம் இருந்தா நான் ஏன் உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்க போறேன்? நீ கல்யாணங்கிற பேர்ல தேவையில்லாம இழுத்து விட்ட செலவு தான் இன்னைக்கு என் குடும்பம் நடு ரோட்ல நிக்குது. உன் புருஷன் சம்பாதிக்கல பணத்துல மட்டும் வீட்டு செலவு போ மீதி எல்லாம் மாசம் மாசம் சேமிச்சு வச்சு ஊரா சுத்துறல்ல. ஆனா நான் மாச சம்பளத்துக்காக ஊரா சுத்திட்டு இருக்கேன். என் குடும்பத்து கூடயும் என் குழந்தை கூடயும் நேரம் ஒதுக்க முடியாம ராவும் பகலுமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் ஏன் சுயநலத்துக்காக மட்டும் இல்ல, உன் கல்யாணத்துல வாங்க வச்ச கடனுக்காக. வாங்க மச்சான். இது வரைக்கும் என் குழந்தைக்கு நீ ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருப்பியா? இல்ல அவங்க வரும்போதெல்லாம் அவளை எங்கேயா நீ வெளியே கூப்பிட்டு போயிருப்பியா? ஒரு நாள் 2 பேத்துக்கும் நேரம் கிடைச்சுன்னு சொல்லி அவளை வெளியே கூப்பிட்டு போன. அப்ப கூட என் குழந்தை 150 ரூபாய்க்கு அடம் பிடிச்சதுன்னு எனக்கு போன் பண்ண. போன் பண்ணி என்ன கேட்ட? குழந்தை பொம்மை கேட்கிறா, என் கையில காசு இல்ல, நான் QR கோடு அனுப்புறேன், நீ பணம் அனுப்புற. ஒரு அத்தை பேச்சுற பேச்சாடி இது. கேவலம் ஒரு 150 ரூபாய்க்கு என் குழந்தை பிச்சைக்காரி ஆயிட்டா? ஏன் உன் புருஷன்ட்ட கேட்டு வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அவருதான் பெரிய பிசினஸ் மேக்னட் ஆச்சு. அன்னைக்கே வந்த கோவத்துக்கு 4 கேள்வி கேட்டிருந்திருக்கேன். ஆனா ஒரு பொம்மைக்காக உங்ககிட்ட இறங்கி போனா ஏன் தகுதி குறைஞ்சு போயிடும். லட்சம் லட்சமா உனக்காக அழிச்சிருக்கேன். வெறும் 150 ரூபாய்க்கு வந்து உங்ககிட்ட கேட்டா குழந்தைத்தனமா இருக்கு.